ஃப்ரண்ட் நெக் லூஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து அதிகமா இருக்கும். பாடி சுற்றளவை 4ஆ பிரிச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா பின்னாடி ஆர்ம் ஹோல்லையும் சுருக்கம் வரும், முன்னாடி கழுத்தும் லூஸ் வரும். இது ஒரு ரீசன். ஏன்னா நீங்க செஸ்ட் ரவுண்டை கரெக்டா எடுத்து 4ஆ பிரிச்சு கரெக்டான நாச் போட்டு தையல் போட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கு லூஸ் வர வாய்ப்பு இல்லை. அது ஃபர்ஸ்ட் ஒரு சொல்யூஷன். ரெண்டாவது வந்து நீங்க நெக்கு கட் பண்ணும்போது கிராஸ் இதுல வந்து கட் பண்ணீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகும். உங்களுக்கு தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் மட்டும் ரொம்ப லென்த்தியா வந்துரும். அது வந்து அந்த கிராஸ்னுடைய ப்ராப்ளம். அது அப்படி வராம இருக்கணும் அப்படின்னா கிராஸ் தைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நெக்ல துணியை லூஸா விட்டு ஒரு தையல் போட்டுக்கணும். அப்ப தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்க நெக் பீஸ் வைக்கும் போது அந்த கழுத்து வந்து எக்ஸ்பெண்ட் ஆகாது. தையல் போட்டிருக்கிறது மேலேயே பீஸ் வைக்கும் போது கழுத்து கரெக்டா பர்ஃபெக்டா அதே அளவு தான் உங்களுக்கு வரும். இது வந்து ரெண்டாவது ரீசன். மூணாவது வந்து நெக்கு கிட்ட வந்து நான் கிராஸா ஒரு 1/2 இன்ச் கட் பண்ண சொல்லியிருப்பேன். அந்த இதை வந்து நீங்க லைட்டா கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாலும் இந்த லூஸ் வராது. இன்னொன்னு, ஆர்ம் ஹோல் ரொம்ப டைட்டா செஸ்டும் ரொம்ப டைட்டா போச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து நெக் லூஸ் வரும். இதுக்கு எல்லாமே பேசிக். நீங்க கட்டிங் போடும்போது அந்த நெக்கு கிட்ட போடுற லைன் வந்து வளைவா இல்லாம கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா போட்டிருக்கீங்களா, அந்த கழுத்தோட அகலம் மேல 2.25 இன்ச் வருது அப்படின்னா அந்த 7 இன்ச் 6.5 இன்ச் வர்ற இடத்துலயும் அதே 2.25 வருதா அப்படிங்கறத கரெக்டா வாட்ச் பண்ணி அந்த இடத்துல லைன் வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கட்டிங்ல வந்து நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஸ்டிச்சிங்ல தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதை வந்து நீங்க கரெக்ட் பண்ணி பாருங்க.